வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நில் கவனி வித் உங்கள் ஜூபி. எனக்கு ஐயப்பன்னா கொஞ்சம் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வந்து டிசம்பர் மாதம் வந்து ஜான்வரியில் வந்து எப்பயுமே சபரிமலை போவோம். பட் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அது போட்டிருந்தப்போ நிறைய பேர் எங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மந்த்லி வந்து சபரிமலை வந்து திறந்துருக்கும். அது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியாது. அந்த நிறைய கொஸ்டின்ஸில் வந்து இதுவும் வந்து மெயினான கொஸ்டின்ஸு. ஸோ இப்போது நம்ம சபரிமலைக்கு போகிறோங்க. இது வந்து ஒரு மந்த்லி ஓப்பனிங் இருக்கும் அங்கே சபரிமலையில். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம போகிறோம். அதான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சபரிமலை ஆஃப் சீசன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ பயணத்தை தொடங்கியாச்சு. இங்கேருந்து சென்ட்ரல் போவோம், ட்ரெயினில் போகிறோம். அந்த டீட்டெயில்ஸும் தரேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு ட்ரெயின் சென்ட்ரல்லேருந்து 3:30க்குங்க. இன்றைக்காவது சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1:30க்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்தேன். ஒரு 2:30க்காக சென்ட்ரல் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் விதிங்க, நம்ம எப்போயுமே லாஸ்ட் மினிட் தான் போகணும் போல். 2:40 வரைக்கும் ட்ரெயினே வரல. அப்படியே ஒரு ஸ்டேஜில் அவ்வளோதான், ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்னு நினச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ், லாஸ்ட் மினிட்டில் சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் 12695 சென்னை சென்ட்ரல் ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் 3:30க்கு இங்கேருந்து கிளம்புதுங்க. டீட்டெயில்ஸ்லாம் போக பார்ப்போம். இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் 9லேருந்து கிளம்புது. கப்ளிங் கூட முடியலைங்க, கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். இது ஆஃப் சீசன் தான். ட்ரெயினோட பாதி ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிற சுவாமிங்க தான். இந்த ஃபுல் கோச்சுமே வந்து சுவாமிங்க தான். 2 minutes டிலேயில் 3:22க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த 12695 3:20க்கு சென்னையில் கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:45க்கு ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆகுது. மொத்தம் 805 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறான் வித் 20 ஸ்டாப்பிங்ஸ். சபரிமலைக்கு ஒன் ஆஃப் த நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா செங்கனூருங்க. சென்னையில் 3:20க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் மார்னிங் 5 o'clock வந்து செங்கனூர் போயிடும். அங்கேருந்து ஒரு 3 hours பஸ் ஜர்னி, ஒரு 15 hours பம்பாய் போயிடலாங்க. இதுவே டைரக்ட் பஸ்னால் ஒரு 16 to 17 hours ஆகும். செகண்ட் ஸ்டாப்பிங் காட்பாடி. ஆன் டைமுக்கு வந்துருச்சு. 5:10க்கு காட்பாடி ரீச் ஆகிட்டோம். காட்பாடிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. காட்பாடியில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. இவ்வளோ நேரம் பாதி கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. காட்பாடி வந்தோடனே ஃபுல்லாகிருச்சு. ஆந்திராவிலேருந்து சபரிமலை போகிறவங்க எல்லாமே இங்கே தான் போட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டோரிக்கு வருவோங்க. சென்னையிலேருந்து சபரிமலை போகிறதுக்கு 2 ரெகுலர் ட்ரெயின் இருக்குங்க. 3:20க்கு ஒன்று இப்போ நம்ம போகிறது, அண்ட் நைட்டு 7:30க்கு ஒன்று கிளம்புது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அண்டு சண்டே கொர்பா கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ் இருக்குது நைட்டு 11:10க்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில்சார் திருவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் சண்டே மட்டும் இருக்குது, ஏர்லி மார்னிங் 3:15. பட் அது பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேருந்து கிளம்புங்க. இப்போ டிக்கெட் காஸ்ட் பார்க்கலாங்க. ட்ரெயினில் சென்னை டு செங்கனூர் வந்து ஒரு 450 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. தென் செங்கனூர்லேருந்து பம்பாக்கு பஸ்ஸில் ஒரு 170 rupees, ஆல்மோஸ்ட் ஒரு 600 முடிச்சிடலாம். இதுவே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சீட்டர் 1200 அண்டு ஸ்லீப்பர் 1550 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எக்கனாமியாக இருந்தாலும் சரி, கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரெயினை சூஸ் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்காட்டி பஸ்ஸில் போங்க. அண்டு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1லேருந்து ஈவினிங் 5க்குள்ளே தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் டைரக்ட் பஸ் இருக்காது. சபரிமலை எல்லா மலையாளம் மந்தோட ஃபர்ஸ்ட் 5 days வந்து ஓப்பனில் இருக்குங்க. அது இங்கிலீஷ் கேலண்டரில் என்ன டேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த கேலண்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 12 o'clock எந்திரிச்சு பார்க்குறேன், என்டையர் கம்பார்ட்மெண்ட்டுமே தூங்கிடுச்சுங்க. ஒருத்தர் கூட முழிச்சு இல்லை, எல்லாருமே தூங்கிட்டாங்க. அந்த டைமில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து வீரமணி சாமியோட பாட்டை கேட்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க.
கோட்டயத்துக்கு 15 மினிட்ஸ் டிலேயில் 4:15க்கு வந்தாச்சுங்க. கேரளாவில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. 2 ஸ்டாப்பிங்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொரு 20 மினிட்ஸில் செங்கனஞ்சேரி, அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் திருவள்ளா அண்ட் அடுத்த 10 மினிட்ஸில் செங்கனூர் வந்துடுங்க. வேறு எங்கேயுமே நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. நம்ம இறங்க வேண்டிய செங்கனூர் வந்தாச்சுங்க. சென்னையிலேருந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு ஈஸியஸ்ட் அண்டு கன்வீனியன்ட் வே வந்து இதுதான். செங்கனூர்லேருந்து சீசன் அப்பையும் சரி, மந்த்லி ஓப்பன் ஆகிறப்பையும் சரி 24/7 எப்பயுமே வந்து பஸ் இருக்குங்க. இறங்குறப்போ மழை லைட்டாக நனைஞ்சிடும். ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தாச்சுங்க. இதான் த பியூட்டிஃபுல் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செங்கனூர் பஸ் ஸ்டாண்டு போகணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. பம்பாக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தே பஸ் இருக்கும். அண்ட் இப்போவே பஸ் ரெடியாக இருக்குது, வாங்க போய் ஏறலாம். பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. ஸ்டேஷனில் இருந்து 6 o'clock செங்கனூர்லேருந்து கிளம்புறோம். அண்ட் ஒரு 45 மினிட்ஸ் செம்ம மழைங்க. இங்கே டீ குடிக்க போனோம், அங்கேயே மாட்டிக்கிட்டோம். ஏன்னா அம்பர்லா எதுவும் எடுத்துகிட்டு வரல. அண்ட் இங்கேயே ஒரு 1 hour வேஸ்ட் ஆயிடுச்சு. 6க்கு தான் கிளம்புறோம். நம்மளுக்கு நிறையா டைம் இருக்குங்க, அதனால் பொறுமையாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்க, செங்கனூர் டு பம்பா பஸ் டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். கேஎஸ்ஆர்டிசியில் 180 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. செங்கனூர் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்தீங்கன்னா ஜீப்ஸ் அவைலபிளாக இருக்கும். பட் பஸ்ஸே ரொம்ப கம்ஃபர்டபுள் தாங்க, நீங்கள் இதுவே ட்ரை பண்ணலாம். இந்த ஜர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஆகுங்க. ஆரன்முளா பத்தனந்திட்டா வழியாக வந்து பஸ்ஸு போகும். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ஊருக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். 2-way ரோடு தான். பட் அதை தாண்டினதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சீட்டில் இடம் பிடிச்சிருக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்கிறேன். செங்கனூர் டு பம்பா பஸ் ரூட்டே ஒரு பியூட்டிஃபுல்லான ரூட்டுங்க. பத்தனந்திட்டா வரைக்கும் ஓகேவாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கும் பாருங்கள் ஒரு பியூட்டி. நம்ம ஊர் ஹில் ஸ்டேஷன் கூட தோற்று போயிருங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த நேரத்தில் கேஎஸ்ஆர்டிசி பற்றி சொல்லியே ஆகணுங்க. கொஞ்சம் ரேஷாக தான் வந்து டிரைவிங் பண்ணுவாங்க. கர்வில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்லோலாம் பண்ண மாட்டாங்க. சக்கு சக்குன்னு பிரேக் பிடிச்சி திருப்புவாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிரான்ஸ்போர்ட். அவ்வளோதாங்க, நம்ம பத்தனந்திட்டாவை கிராஸ் பண்ணிட்டோம். இனிமேல் நான் பேசலைங்க, ஒன்லி விஷுவல்ஸ் தான். இந்த கிளைமேட்டு அண்ட் ரோட்ஸை மட்டும் பாருங்களேன். நான் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். செவன் 7:30க்கு குட்டியாக ஒரு டீ பிரேக்குங்க. அண்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிளாக இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி டேஸ்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஓப்பன் மைண்டோட ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம இப்போ சாப்பிட்லாங்க, மலை ஏறிட்டு நேரம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். கரெக்டாக 8:40க்கு பம்பா வந்தாச்சுங்க. பம்பாவை பாருங்களேன், வெறும் வெறிச்சோடி கிடக்குதுங்க. சரி வாங்க ஐயப்பனை பார்க்க போகலாம். பம்பாவில் இறங்கி பார்த்தா ஒரே ஷாக்குங்க. பம்பா இவ்வளோ ஃப்ரீயாவா?
ஒரு பரபரப்பே இல்லாமல் ரொம்ப கூலாக இருந்துச்சு. மந்த்லி ஓப்பனிங்கில் கூட ஒரு 3-4 டைம்ஸ் வந்திருக்கேன். அப்போல்லாம் கூட பம்பா வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இல்லைங்க. த ஹோலி பம்பா ரிவர், அப்படியே அந்த பேக் ட்ராப்பை பாருங்களேன். வாவ், என்ன அழகாக இருக்குல்ல, அமேசிங்க. பம்பாவில் சீசன் அப்போலாம் இவ்வளோ தண்ணி எப்பயுமே இருக்காதுங்க. இப்போ நிறைய போகுது. வாங்க ஒரு குளியலை போடலாம். சன்னிதானத்தை நோக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பம்பையில் நிறைய தண்ணி போனால நல்லா ஒரு ஆட்டத்தை போட்டாங்க. சீசன் அப்போ லெஃப்ட் சைடு வந்து போகிறதுக்கு அண்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கீழே வர்றவங்களுக்கு இங்கே ஹோட்டல்ஸு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, சேவரிஸு, ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்குங்க பம்பையிலேயே. 2023 மண்டல பூஜையில் வந்தப்போ க்யூ இங்கேவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பட் இங்கே பாருங்கள், அழகாக ரூஃப்லாம் போட்டு அதில் ஃபேனு லைட்லாம் போட்டிருக்காங்க. நல்ல மெயின்டெனன்ஸுங்க. இங்கே தாங்க மலை ஏறுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. கற்பூரம்லாம் கொளுத்திட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இருக்கிறதாங்க பம்பா கணபதி டெம்பிள். அண்ட் அதை தவிர இங்கே ராமர், பரசுராமர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி கோவில்லாம் இருக்கும். ஸ்பாட் புக்கிங் இங்கே தாங்க பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்களோ ஆர் உங்கள் குரூப்பில் யாராவது விர்ச்சுவல் க்யூ புக் பண்ணாமல் வந்துட்டால் பரவாயில்ல, இங்கே வந்து கூட நீங்கள் ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 10,000 பேர் அளவுக்கு ஸ்பாட் புக்கிங் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பேஸில் தான் விர்ச்சுவல் க்யூ அண்ட் ஆதார்லாம் செக் பண்ணி மலை ஏற அலோவ் பண்ணுவாங்க. செக்கிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ஒரு ஸ்லோப் இறங்குங்க. சீசன் அப்போ வந்து இங்கே தான் வந்து ஃபிசிக்கல் செக் பண்ணுவாங்க. அருவாள், பெரிய கத்தி அண்ட் ஈஸிலி தீ பற்றிக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. காலங்காலமாக பம்பையில் மாறாத விஷயங்களில் இந்த இளநீ கடையும் ஒன்றுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 வருஷமாக இந்த கடை இங்கேயே தான் இருக்குது. இறங்கி வரப்போ கண்டிப்பாக இளநீ குடிப்போம். இளநீ கடையை கிராஸ் பண்ணிங்கன்னா 2 ரூட்டு பிரியுங்க. ஒன்று வந்து நார்மல் பாதை அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா கழுத பாதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். 2 சைட்லேயுமே நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. நான் எப்போயுமே நார்மல் ரூட்டில் தாங்க போவேன். நார்மல் ரூட் தான் கொஞ்சம் அப்படியே ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். சுவாமியே சரணமையப்பா. மலை ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கீழே நல்லா கடப்பாக்கல் அண்டு மேலே ஷெட்டெல்லாம் போட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணி வச்சிட்டாங்க. பம்பை டு சன்னிதானம் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வருங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்லோ பார்த்தீங்கன்னா நீலிமலை ஏற்றம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே சரணம் சொல்லிகிட்டே ஸ்லோவாக ஏறுனா ஒன்றும் தெரியாதுங்க. நீலிமலை ஏற்றம் ஸ்லோப்பில் பாதி ஏறியாச்சுங்க. எனர்ஜி கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். நீலிமலை ஏற்றம் முடிச்சாச்சுங்க. நீலிமலை டாப்புக்கு வந்தாச்சு. சின்ன பாதையில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஸ்லோப்பு தாங்க. ஒன்று நீலிமலை ஏற்றம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேடு. மிச்சம் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லோப்பாக தாங்க இருக்கும். போகிற வழியில் உங்களுக்கு நிறைய இடத்துல டாய்லெட்லாம் இருக்குங்க. ரொம்ப ஹைஜீனாக எதிர்பார்க்காதீங்க. நம்மளோட நெக்ஸ்ட் பெரிய டாஸ்க் வந்துருச்சுங்க, அப்பாச்சி மேடு. நீலிமலை ஏற்றத்தை விட அப்பாச்சி மேடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. ஆனால் தேவஸ்தானம் போர்டு பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் போட்டு ஈஸியாக்கிட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கு திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணுங்க.
சபரிமலையோட இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம்னா இந்த மூலிகை வாட்டரை சொல்லலாங்க. எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா சுட சுட இருக்கும். இந்த சில்லு கிளைமேட் குடிக்கிறப்போ ஒரு சூப்பர் ஃபீல் வருங்க. சபரிமலையில் நீங்கள் பார்க்குற டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்ல இதுவும் ஒன்று தாங்க. இதுக்கு பேர் வந்து டோலி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு முடியாதவங்க, மலை ஏற முடியாதவங்கலாம் வந்து இந்த டோலி சர்வீஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பம்பாலேருந்து சன்னிதானம் வரைக்கும் உங்களை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 4500 rupees 1 வேக்கு, அண்ட் 2 வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. டோலி தூக்குறவங்கள பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பட் என்ன பண்ணுறது, அதுதான் வந்து அவங்களோட ஜாப்பு. அண்டு டோலி தூக்குறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90% தமிழ் மக்கள் தாங்க. எஸ்பெஷலி இந்த செங்கோட்டை, குற்றாலம், தென்காசி, திருநெல்வேலி சைட்லேருந்து இருக்கவங்க தான் இருப்பாங்க. சபரிமலைக்கு ஃபர்ஸ்ட்டு வரவங்கள வந்து கன்னிசாமின்னு சொல்லுவாங்க. கன்னிசாமிலாம் பார்த்தீங்கன்னா எரிமேலில் சரம் வாங்கி கட்டிப்பாங்க. அண்ட் என்ன ரீசன் எனக்கு தெரிலங்க. அதை வந்து சரங்குத்தியில் போய் ஒரு இடத்துல வந்து குத்துவாங்க. மரக்கூடம் கிட்ட 2 வழி பிரியுங்க. ஒன்று சரங்குத்திய வழியாக போகும், இன்னொன்று வந்து சுப்பிரமணிய பாதை. அதில் போகிறவங்க சரத்தை வந்து இங்கே குத்திடுவாங்க. அவ்வளோதாங்க இன்க்ளினேஷன். இனிமேல் எல்லாம் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டு வே தான். ஸோ இனிமேல் எந்த ஹார்டு இருக்காது. அப்படியே ஈஸியாக நடந்து போயிடலாம். இந்த ஒரு பிளேஸ் தாங்க முன்னாடி வந்து மரக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு பில்டிங் இருக்கும். அதோட டாப் பார்த்தீங்கன்னா மரத்துலேயே செஞ்சுருப்பாங்க. அதனால மரக்கூடம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வரப்போலாம் இதுதாங்க எங்களோட செகண்ட் மீட்டிங் பாயிண்ட்டு. பம்பையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மீட்டிங் பாயிண்ட்டு தான் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு போவோம். இப்போது அதெல்லாம் இடிச்சுட்டு பக்காவாக ஷெட்டு போட்டு ரெஸ்டிங் பாயிண்ட் மாதிரி மாற்றிட்டாங்க. படுக்கிறதுக்கு, உட்காரதுக்கு ரொம்ப வசதியாக பக்காவாக பண்ணி வச்சிட்டாங்க. இந்த ஜங்ஷன் தாங்க சபரிமலையிலே ஒரு முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா இங்கே 2 ரூட் பிரியுங்க. ஒன்று வந்து சரங்குத்தி வழியாக சன்னிதானம் போகும். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாதை வழியாக சன்னிதானம் போகும். சீசன் அப்போ இங்கே வந்து எப்படியும் ஒரு 100 போலீஸ் இருப்பாங்க. ஏன்னா நார்மலாக போகிறவங்க சரங்குத்தி வழியாக தான் எல்லாருமே வந்து போகணும். இந்த கிட்ஸ் வச்சுருக்கவங்க, இல்லை வயசானவங்க, இல்லை ரெக்கமெண்டேஷனில் வரவங்கள வந்து சுப்பிரமணிய பாதை வழியாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த சரங்குத்தி வழியாக போனால் என்ன ப்ராப்ளம்னா நிறைய க்யூ இருக்கும். அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி மாதிரி ரூம் கட்டி விட்டாங்க. அதில் அடைச்சி விடுவாங்க. அந்த இதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் போக ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடம் கொஞ்சம் டென்ஸ்டாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம நான் சீசன்னால் சுப்பிரமணிய பாதையிலே போகிறோம். எல்லாத்துக்கும் இப்போ ஒரு டவுட் இருக்குங்க, சன்னிதானத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல கழுதை பாதை அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் கழுதையில் தாங்க எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்காக க்ரியேட் பண்ண வழி தான் அந்த கழுதை பாதை. பட் இப்போல்லாம் கழுதை யூஸ் பண்ணுறது இல்லைங்க, வந்து ஒன்லி டிராக்டர்ஸ் தான். அந்த டிராக்டர்ஸும் அந்த வழியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரோப் கார் ப்ரொப்போசல் ஒன்று வந்து வந்திருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கார் வந்துடும். அது ஒன்லி ஃபார் வந்து திங்ஸ் மூவ்மெண்ட்டுக்காக தான், நார்மல் பக்தர்களுக்கு கிடையாது. சன்னிதானத்து கிட்ட வந்துட்டோம். பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளவுடியாக பயங்கரமாக மூடிடுச்சு. ஹெவியான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் நம்ம போயிடணும். அங்கே ஏறுறப்பெல்லாம் செம்ம வெயில். பட் இங்கே சபரிபீடம் தாண்டினதுக்கப்புறம் மரக்கூடம்லாம் வந்ததுக்கப்புறம் க்ளவுடி ஆகிடுச்சு. செம்ம க்ளவுடியாக இருக்குது. பாப்பாப்பா செம்ம ஃபாகியாக இருக்குங்க. நான் தெரியல காமிச்சேன் வீடியோவில். பட் பார்த்தா தெரியுது செம்ம ஃபாகியாக இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு. மரக்கூடத்தில் 2ஆக பிரியும்னு சொன்னால சரங்குத்தி ஒலி ஒன்று, அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் ஜாயிண்ட் ஆகும். அந்த ரூட் வந்து கொஞ்சம் சுற்றுங்க. அந்த எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா க்யூவாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஆல்மோஸ்ட் சன்னிதானத்துக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து சன்னிதானம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் ஏற. அண்ட் 1:10 வந்து நம்ம இங்கே வந்துட்டோம்.
நம்ம இப்போ இருக்க இடத்த தாங்க நடைப்பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றி சுற்றி க்யூ வரும். இந்த பிளேஸை கிராஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் சாலிடாக 1 ஹவர் அண்டு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் மேலே கூட ஆகலாம். இப்போது நான் சீசன்னால் யாருமே இல்லை, நம்ம ஜாலியாக நடந்து போகிறோம். நம்ம ஒரு 1:00 1:30க்குலாம் ரீச் ஆகிட்டோங்க. ஆனால் 5 மணிக்கு தான் வந்து நடையே திறக்க போகிறாங்க. ஆமாங்க, மந்த்லி சீசன் இன்னையோட நடை இன்றைக்கி தான் திறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 18 படி இப்படி தான் இருக்கும். லாக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு 18 படியை சுற்றி எல்லோரும் உட்காந்து ஜாலியாக கதை பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. சுவாமி சரணம். 5 o'clock தாங்க நட திறப்பாங்க. அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம். ட்ரெயின்லேருந்து இறங்கி ஒரு டீ குடித்தோங்க. அண்டு பஸ் இடையில நிப்பாட்டின இடத்துல கூட சாப்பிடல. அண்டு பம்பையிலையும் எதுவும் சாப்பிடலை. ஸோ அதனால் நல்ல பசி. சன்னிதானத்துக்கு மேலே ஒரு ஹோட்டலில் பிரியாணி அண்டு பரோட்டா வாங்கினவங்க. ரெண்டும் சேர்த்து 150 rupees. ரொம்ப சுமாரான ஃபுட்டுங்க. எப்போவும் இங்கே இப்படி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட் எதிர்பார்க்காதீங்க. பெட்டர் அன்னதானம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 hours வெயிட் பண்ணுவோங்க. நல்ல மழை இங்கே. அண்டு நடையை வந்து திறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படியில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மேல் சாந்தி பார்த்தீங்கன்னா 18 படி வழியாக கீழே வந்து இந்த அக்னி குண்டத்தில் அவர் எடுத்துகிட்டு வந்த தேங்காயை வச்சு நெருப்பு பற்ற வைப்பார். அண்டு நம்ம நெய் தேங்காய் கொண்டு போகிறோம்ல, அந்த நெய்யை எடுத்துகிட்டு தேங்காய் இங்கே தாங்க போடணும். சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா 2 months நெருப்பு அணையாமல் எரியும். இந்த சாமி தாங்க இந்த வருஷத்துக்கான மேல் சாந்தி. அண்ட் அக்னி குண்டத்தில் வந்து தீ ஏற்ற போகிறாங்க. மேல் சாந்தினா யாருன்னு தானே கேட்குறீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா சபரிமலையோட ஐயருங்க. இவங்களோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 1 year தான். ஒரு வருஷமும் வந்து குலுக்கல் முறையில் வந்து இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அண்ட் அவங்க வந்து 1 year வந்து மேல் சாந்தியாக இருப்பாங்க. சபரிமலைக்கு ஒரு மேல் சாந்தி அண்ட் மாளிகைபுரத்துக்கு வந்து ஒரு மேல் சாந்தி. மொத்தம் 2 மேல் சாந்திங்க. நீங்கள் மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு வந்தால் தாங்க 18 படியில் ஏற முடியும். அப்போ மாலை போடாமல் வந்தால் சாமி பார்க்க முடியாதான்னு கேட்காதீங்க. மாலை போடாட்டி 18ஆம் படியை வந்து நம்மளால் ஏற முடியாதுங்க. அப்போ எப்படி சாமி பார்க்குறது? சாமி பார்க்கணுன்னா நீங்கள் சைடில் போய் தான் சாமி பார்க்கணும். நம்ம இந்த வாட்டி மாலை போடாமல் தாங்க வந்திருக்கோம். ஸோ சைடில் வந்து தான் சாமி பார்க்க போகிறோம். 18ஆம் படியிலேருந்து அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா சிவில் தரிசனம்னு போட்டிருப்பாங்க. அதில் மேலே ஏறினீங்க அப்படின்னா ஒரு க்யூ இருக்கும். அந்த க்யூவில் நின்று நீங்கள் தாராளமாக வந்து சாமியை பார்க்கலாங்க. அண்டு மீன்வைல் நீங்கள் கிளைமேட்டு செம்ம சில்லுன்னு இருக்குங்க. பயங்கர குளிர். சன்னிதானத்துக்கு வந்தாச்சுங்க. எவ்வளோ வாட்டி வந்தாலும் இந்த இடத்துக்கு வரப்போ இந்த மொமெண்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ஃபுல்லாக அப்படியே புல்லரிச்சு போயிருங்க. ஹார்ட் பீட் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆயிருங்க. ஐயப்பா, அருமையான தரிசனம் மக்களே. செம்ம ஃபீலு. ஐயப்பனை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் யார்? நம்ம மஞ்சள் மாதா தாங்க. நீங்கள் இருமுடி கொண்டு வந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி நெய் தேங்காய் எடுத்துருங்க. தென் அதில் உள்ள இருக்க திங்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. மஞ்சள், குங்குமம் அண்டு விபூதிலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம மஞ்சள் மாதா டெம்பிள் போனோம். இதுதாங்க மஞ்சள் மாதா டெம்பிள். நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சு சாமி கும்பிட்டுடலாம். சப்போஸ் உங்கள் டீமில் யாராவது ஜாக்கெட் பிட்லாம் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அதை சாமிக்கிட்ட வச்சு வாங்கிக்கலாம். அது வச்சு வாங்குறதுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. கொடுத்தீங்கன்னா சாமி பாதத்தில் வச்சு கொடுப்பாங்க. சாமி பார்த்தாச்சு. அண்டு டின்னரும் ஒரு சிறப்பான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன? ரூம் தாங்க. சபரிமலையில் நிறைய காட்டேஜஸ் இருக்குங்க. கைலாசு, சகாயத்ரி, நம்பியார் காட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் வரப்போ ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி காட்டேஜ் இல்லாட்டி ரூம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, நீங்கள் விரி யூஸ் பண்ணிக்கலாங்க. சன்னிதானத்தை சுற்றி நிறைய இடத்துல விரி இருக்கும். விரினா ஒன்றும் இல்லைங்க, டார்மெட்ரி தான். ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லையா, பாய் வந்து ரெண்டல் கொடுப்பாங்க. ஒரு பாய் வந்து 20 ரூபா தான். கோவிலை சுற்றி எங்கே வேணால் வந்து நீங்கள் போய் படுத்துக்கலாம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷீட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாயை வாங்கிட்டு அங்கே போய் ஜம்முன்னு படுத்துக்கலாம்.
வருஷத்துக்கு 1 டே தான் வரோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியிலே படுத்துட்டு மார்னிங் சாமியை பார்த்துட்டு பம்பை போயிடலாங்க. சபரிமலை சன்னிதானத்துலேயும் நிறைய கடை இருக்குங்க. இந்த கேலண்டரு, கயிறு, நெய் தூக்கு, சாமி ஃபோட்டோ, ஹோட்டல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயத்த இங்கே வாங்கிக்கோங்க. இதுதாங்க அரவணை அண்ட் அப்பம் கவுண்டரு. இப்போ ஆன்லைன்லேயே கூட அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் புக் பண்ணி பே பண்ணிட்டீங்களா க்யூலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அரவணை வந்து 100 ருபீஸுங்க. அப்படி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலைன்னா பெரிய க்யூ நிற்கணும். ஆன்லைனில் கேஷு, கார்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வெரைட்டி ஆஃப் க்யூ இருக்குங்க. குட் மார்னிங் மக்களே. மார்னிங் தரிசனத்துக்கு லைனில் நிற்கிறோம். இங்கே வந்துட்டு நெய் அபிஷேகம் பார்க்காம போனால் எப்படி? கோயில் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. சிவில் தரிசனம் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. 18 படியில் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் சாமி பார்க்க முடியும். பட் சிவில் தரிசனத்தில் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் சாமி பார்த்துக்கலாங்க. முன்னாடிலாம் நம்மளோட நெய்யை அபிஷேகம் பண்ணுறப்ப நம்மளை பார்க்க விடுவாங்க. பட் இப்போலாம் வந்து பார்க்க முடியாதுங்க. சப்போஸ் உங்களுக்கு அபிஷேகம் பண்ண டைம் இல்லையா, சன்னிதானத்தை சுற்றி 2-3 இடத்துல நெய் எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர் இருக்குங்க. உங்கள் நெய்யை கொடுத்துட்டு அபிஷேக நெய்யை வாங்கிக்கலாம். அண்ட் உங்கள் நெய்யை அவங்களே சாமிக்கு அபிஷேகம் பண்ணிடுவாங்க. மார்னிங் சாமி பார்த்தாச்சுங்க. கீழே இறங்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் ஒரு டீயை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்ருக்கோம். அந்த டீ குடித்ததுக்கப்புறம் நடைய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டி தான். சபரிமலையை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன். பம்பா வந்தாச்சுங்க. நம்ம நேற்று போகிறப்போ விர்ச்சுவல் க்யூலாம் செக் பண்ணவே இல்லை. இப்போ பாருங்களேன், செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சபரிமலை வந்தீங்கன்னா விர்ச்சுவல் க்யூ புக்கிங் கண்டிப்பாக இருக்கணும். மறக்காமல் பண்ணிட்டு வாங்க. பம்பாவை பாருங்களேன், ஏதோ பெரிய ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குங்க. எப்பா, அண்ட் ஆற்றுல தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக போயிட்டுருக்குங்க. இவ்வளோ தண்ணிலாம் நான் பார்த்ததே இல்லை. சேஃப்டிக்கு பாருங்கள், போலீஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்டு கொஞ்சம் இடத்துல தான் குளிக்க விட்றாங்க, எல்லா இடத்துலையும் குளிக்க விடல. ஏன்னா தண்ணி ஃபோர்ஸ் அவ்வளோ இருக்குது. மலையை விட்டு கீழே இறங்கியாச்சு. இன்னும் மழை மட்டும் நிற்கவே இல்லை. ஸோ இப்போ ரிட்டர்ன் போகிறப்ப பஸ் பார்த்திங்கன்னா பம்பையிலே நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காது. ஸோ வந்து பஸ் ஸ்டாண்ட் வரையும் நடந்து வந்தே ஆகணும். எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். அப்போ தான் சீட் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கே நிற்காதீங்க, சீட் கிடைக்காது. பஸ் ஸ்டெப்போ வந்துடுங்க. பஸ் ஸ்டெப்பில் வந்துருந்தீங்கன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு ஏற்றுவாங்க, ஏறிக்கலாம். இதுதாங்க பம்பா பஸ் ஸ்டாண்டு. செங்கனூர், குமுளி, திருவாண்டம், புனலூருக்குலாம் எப்போயுமே பஸ் இருக்கும். ஃபுல்லாக அடுத்த வண்டி வந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஜம்முன்னு உட்காந்துட்டு போயிடலாம். இங்கே ஃபுல்லாகிட்டு இதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து பம்பை கீழே வருவாங்க. ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். ஐயப்பனை பீஸ்ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி மந்த்லி ஓப்பனிங்கில் வந்து பாருங்கள். மனசு குளிர வந்து சாமியை பார்க்கலாம். அதுக்காக கார்த்திகையில் வர வேணாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக மண்டல பூஜையிலையோ மகர பூஜையிலையோ சபரிமலைக்கு வாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக மந்த்லி ஒரு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, செங்கனூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளோட யாத்திரையை வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jupi and my friends.